ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் பிளான் தான் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எலெக்ஷன் வரதுனால நம்ம எலெக்ஷன் டைட்டில் கொடுத்துட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு பயங்கர போட்டியே வந்துட்டுருக்கோம். எப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஓட்டு என்னைக்கு என்ன தெரியுமா நடக்கும்? பட்டாசு வெடிப்பாங்க. அந்த வீரப்பா பேசினாங்க பார்த்தீங்களா, எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும், எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும்னு இன்ஸ்டாவில் பந்தா காட்டிக்கிட்டு சீனாக கொடுத்தாங்க பாருங்க. அவங்களாம் கப்பு சிப்புன்னு எதுவும் போட முடியாது. கேட்டால் வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம் புரியுங்களா? அந்த மாதிரி சைலண்ட் ஆகிடுவாங்க. அதாவது நான் இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம ஓட்டு போட்டது பாமக கூட்டணிக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், பாமக கட்சிக்கு எதுக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது உலகம் ஃபுல்லாகவே எவ்வளோ உயிர்கள் காப்பாற்றப்படுது, அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை கொண்டு வரும், எவ்வளோ உயிர்கள் காப்பாற்றப்படுவாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் அந்த ஒரு காரணத்துக்கு தான் பிஎம்கே கூட்டணிக்காக ஏடிஎம்கேக்கு எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டேன். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நான் தளபதி விஜய்க்கு நிறையா ஓட்டு கேட்க போயிருக்கேன், பிரச்சாரம் பண்ணலாம் கூட்டத்துக்கு போயிருக்கேன். ஆனால் நான் ஓட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியாருக்கு தான். அதாவது எப்படி சொல்கிறது, விஜயும் முன்னே வந்து ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதாவது பார்த்திங்கன்னா, அதாவது மாற்றம் வரணும். நான் ஓட்டு போட்டேன், என்னுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் காரணம் அப்படின்னா, எவ்வளோ உயிர்கள் காப்பாற்றப்படுதில்ல, 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தேன், அதுக்காக தான். எனக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக தளபதி விஜய் வரணும், எடப்பாடி முதலமைச்சராக வரணும். அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும், விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராக வரலாம், சீமான் கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதாவது நான் வந்து எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணல. என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய கணிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து முதலமைச்சராகவும் விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராகவும் வரணும். சீமான் வரலாம். சீமான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டாகவே இருக்கும். அதனால் அவருக்கு வரலாம். ஆனால் நான் வந்து அவருக்கு ஓட்டு போடலான்னு தான் நினச்சேன். சரி, நம்ம வந்து இந்த கொள்கையில் இருந்தோம், அதனால் அங்கே ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி. பாமகவுக்கு மட்டும் தயவுசெய்து வந்து ஜாதி கட்சியாக நினைக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அதுக்காக பார்க்கலாம். அதுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.